ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன லன்ச் பேக் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். பீட்ரூட் பீட்ரூட் ரசம் ரைஸு 1 pot மீல் மாதிரி கூட இதில் கொஞ்சம் சைட் டிஷ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெண்டைக்காய் ஃப்ரையு அண்ட் வெஜ் ஆம்லேட்டு. இப்போ குக்கரில் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டு, ஒரு தக்காளி, பச்சை மிளகா தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இல்லை நீங்கள் இது பண்ணி பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும். எனக்கு 4 விசில் தான் ஆச்சு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கடலை ஊற வச்சுருக்கேன். பச்சை பயிறு, பிளாக் சன்னா போட்டு தோசை ரெடி பண்ணிக்கலான்ட்டு இப்போ வேக வச்சதை நான் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இல்லை தண்ணி இல்லாமல் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். அந்த தண்ணியுமே நான் ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நான் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஒரு அலாக்கு அரிசிக்கு 1/4 அலாக்கு தான் நான் பருப்பு போட்டிருக்கேன். தண்ணி மெஷர் பண்ணும்போது நான் பருப்பை நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். ஸோ 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி, 2.5 கப் தண்ணி, அது எப்படி வேணுமோ. இப்போ இதில் கருவேப்பிலை, தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு ஒரு 10லேருந்து 12 பொருள் நல்லா கழுவி தோலோடவே எடுத்திருக்கேன். ஆனால் ரசத்துக்கு தோலோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நான் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறேன். குக்கரில் எண்ணெய் விட்டு நான் இந்த ரைஸ்க்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு 5 வெந்தயம், பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே நான் இது பண்ணலாம், ஆனால் நான் பேஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் தக்காளி நான் இதில் எடுத்துக்கல. ஒரு 1.5 வெங்காயம் ஒரு வெங்காயம் பீட்ரூட் பேஸ்ட் கூடவும், ஒரு தக்காளி பீட்ரூட் பேஸ்ட் கூடவும், அரை தக்காளி மிளகு ஜீர பேஸ்ட்டோடவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தனியாக நான் அரிஞ்சு போடல, ஏன்னா இதில் அறிய வேண்டிய வேலையே இல்லை ஆக்சுவலி. ஸோ நான் அதனால் எதையுமே நான் அறியாமல் நான் அப்படியே போட்டிருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டை போட்டு எல்லாம் எண்ணெய் திரிஞ்சு வர இருக்கும் வெயிட் பண்ணுங்கள். கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். எண்ணெய் திரிஞ்சு வரதுக்கு முன்னாடியே மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் அதில் போயிடும். ஸோ இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. பீட்ரூட்டு, தக்காளி, பச்சை மிளகா வேக வச்சு அதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வெண்டைக்காய் கொஞ்சம் குட்டி குட்டியாக, ரொம்ப பொடியாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் ஃப்ரைக்கு இதுக்கு கூட நான் வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே போடலை. வெறும் எனக்கு ஃப்ரை மாதிரி வேணும், கிரேவி மாதிரி வேணால் எனக்கு ஃப்ரை மாதிரி வேணுன்றதுனால இந்த பக்கம் அரிசி பருப்பு கழுவி ஊற வச்சுருந்தேன். அது அந்த பீட்ரூட் அரைச்ச பேஸ்ட்டு, அதுக்கு நான் 2.5 கப் தண்ணி, 1 கப் ரைஸ்க்கு 2.5லேருந்து 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நான் 2.5 எடுத்திருக்கேன், எனக்கு சாதம் கொஞ்சம் குழைய வரணுன்ட்டு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ குக்கர் மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா பருப்பு அரிசி எல்லாமே நல்லா வெந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க, ஏன்னா அரிசி அந்த ஸ்டீம்லேயே நல்லா வேகணும். இப்போ நல்லா கடாயை எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெய் கடலை எண்ணெய் தான் எடுத்துக்கிறேன். இது ஃப்ரைன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பிடிக்கும். கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, இது 4 தான் போட்டு வெண்டைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக 200 கிராம் வெண்டைக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை நான் கட் பண்ணி ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு இங்கே பார்க்கும் போதே தெரியும். போட்டுட்டு இதை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா கோட் ஆகட்டும்ன்ட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. தட்டு போட்டு கூட மூட வேண்டாம். நான் அப்படியே விட்டுட்டு அப்புறம் ஒரு எல்லா வெண்டைக்காயும் எண்ணெய் கோட் ஆகிட்டு எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு 50% வதங்கின பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது மட்டும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டிங்கன்னா வெந்துடும். அவ்வளோதான், இது வெண்டைக்காய் ஃப்ரை முடிஞ்சிருச்சு. இதில் இன்னும் லாஸ்ட்டாக நான் கஸ்தூரி மேத்தி போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் இந்த கஸ்தூரி மேத்தி போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இது எப்போவுமே வெண்டைக்காய் பொரியல்னாலே நான் அதில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுவேன். அது நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு.
அண்ட் வந்து இன்னொன்று என்னென்னா வெஜ் ஆம்லெட் ட்ரை பண்ணேன், நல்லா தான் வந்துச்சு. ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் அது வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடலை மாவு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு கலக்கி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டேன். இது வந்து முழு பச்சை பயிறு பிளாக் சன்னா கூட வந்து கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு, உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஊற வச்ச தண்ணியிலே அரைச்சிக்கோங்க, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாகவே தான் வந்துச்சு எனக்கு. நான் வந்து கொஞ்சம் அவசரமாக ஊற்றினால கொஞ்சம் திக்காக தடிமாக ஊற்றிருக்கேன். இன்னொரு தோசை எனக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்தது. ஏன்னா வந்து எப்படி கொண்டக்கடலையும் இதுவும் சேர்க்கும் போது நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு. இது தோசை இதுவாகிடுச்சு. இப்போ ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தது தான். இதை வந்து நான் தோசை தவாவில் போட்டு 2 பக்கமும் ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் சிறுவை பண்ணுங்கள், ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா தீஞ்சிரும். ஏன்னா கடலை மாவு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு நீங்கள் கடலை மாவு பதிலாக கடலை பருப்பை கூட நீங்கள் வந்து போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து எனக்கு என்னமோ அந்த வடை டேஸ்ட் மாதிரி தான் வருது. அதனால தான் இந்த மாதிரி வெஜ் ஆம்லேட்டுன்னு ட்ரை பண்ணேன். இதை வந்து நீங்கள் மேலே தக்காளி போட்டுக்கலாம், கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்கள் இல்லைனா இது கூட நீங்கள் வெங்காயம், தக்காளி, கேரட்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். வெறும் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு இதுதான் நான் இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பேக் பண்ண லஞ்சு. திருப்பும் போது கொஞ்சம் பார்த்து திருப்புங்க, ஏன்னா என்னோடது வந்து திருப்பி போடும்போது கொஞ்சம் உடஞ்சிருச்சு, கட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, எனிவே நம்ம டிஃபன் பாக்ஸில் வைக்கும் போது கட் பண்ணி தானே வைக்க போகிறோம், அதனால் தெரியாது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் என்னோடய லன்ச் பாக்ஸு. நான் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணதை காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டில் நான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறேன், பாருங்கள். பை, டேக் கேர், கீப் சப்போர்ட்டிங்.